என் புள்ள போயிட்டானே, அவனை கொலை பண்ணிட்டாங்களே. கௌதம், கௌதம், அப்பா, கௌதம், அப்பா, ஐயோ என்னங்க பாருங்க, நம்ம தண்ணி எடுத்துட்டு வரேன் சீக்கிரமா. என்னங்க என்னங்க என்னாச்சுப்பா? கௌரி ஏன்? அந்த துரோகியோட பேரை இனிமே என் காதுல படுற மாதிரி சொல்லாத. எனக்கு கௌரின்னு ஒரு பொண்ணு இருந்தா இப்ப இல்ல, அவ செத்துட்டா. தாங்க முடியலம்மா, உன் தங்கச்சியே இப்படி ஆயிட்டா. வாய் கூசாம குமார் தான் கொலை பண்ணான்னு போலீஸ் கிட்ட சொல்லி அவரை உள்ள பிடிச்சு வச்சிருக்காங்கம்மா. கெஞ்சினே, கால்ல விழாத குறையா கேட்டு பார்த்தனே, நல்ல விதமா பேசி அடிச்சு கூட பார்த்தேன். பாவி இப்படியா புத்தி கெட்டு போவா? என்ன சொல்லியும் கேட்க மாட்டேன்னுட்டாளே. என்னப்பா சொல்றீங்க? முடிஞ்சு போச்சுமா. குமார் தான் கொலை பண்ணான்னு இவ வாக்குமூலம் கொடுத்துட்டான். அதை வச்சுக்கிட்டுதான் அவங்க அந்த ஆட்டம் ஆடுறாங்க. என்ன சொன்னாலும் அவளுக்கு புரியலம்மா. எப்படி அவளுக்கு எடுத்து சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வேணா லட்சுமி, விட்டுடு. அவ முடிஞ்ச கேஸ். தலையில ஒரு குடம் தண்ணியை ஊத்திட்டு வா போ. ஐயோ அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? கௌரி சின்ன பொண்ணுப்பா, ஏதோ பைத்தியக்காரத்தனமா நினைச்சுக்கிட்டு. இல்லம்மா, நாம தான் பைத்திய மாதிரி அவளை சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவ கருணாக மாதிரி மனசுக்குள்ள வன்மத்தை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்திருக்கா. குமார அசிங்கப்படுத்தி அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கா. அவனை நினைச்சு நாம வெந்து வெந்து சாகணும்னு அவ விரும்பி இருக்கா. அத தாமா இப்ப செஞ்சிருக்கா. நான் இல்ல, இவ இல்ல, யார் சொன்னாலும் அவ கேட்க போறது இல்ல. அப்படி சொல்லாதீங்கப்பா. கௌரி இப்ப எங்க இருக்கா அத மட்டும் சொல்லுங்க. நான் போய் பேசுறேன், நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். முட்டாளமா நீ? நான் இவ்வளவு சொல்றேன், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க அம்மாவும் தான் கூட இருந்தா, அவளை கேளு. போலீஸ் இப்போ அவளை காப்பகத்துக்கு அனுப்பி இருக்கோம். வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாமா. இப்படி ஒரு பொண்ணு இருப்பாளா? நம்பவே முடியல. நம்ம கூட நம்ம வீட்டுக்கு வந்தா நாம பேசி அவ மனச கலைச்சிருவோமா? அந்த கௌதமோட அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க. தாங்க முடியலம்மா. விடுங்கப்பா, நீங்க என்ன சொன்னாலும் கௌரிய திருத்த முடியும், அவ மனச மாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. நான் போய் பேசுறேன். வேணாமா, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். போய் அங்க செருப்படி பட்டுக்கிட்டு வராத. அப்பா, அதான் சொன்னேம்மா, பெத்த தகப்ப நான் சொல்லியும் கேட்கல, பெத்தவ இவ சொல்லியும் கேட்கல. இப்ப வரைக்கும் அவ உன்னை ஜென்ம விரோதியா நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீ சொல்லி அவ கேட்ட போறா? ஏம்மா இப்படி முட்டாள்தனமா யோசிக்கிற? இல்லப்பா, அது நான். வேண்டாமா, முடியாது.
நீ அங்க போக கூடாது. இது என்னோட உத்தரவுன்னு எடுத்துக்க. உபயோகம் இல்லாத ஒரு காரியத்தை பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. அதுக்கு பதிலா உள்ள போய் வெந்நீர் போடு. 3 பேரும் அவளை நினைச்சு தலை முழுகிட்டு ஆக வேண்டியதை பார்ப்போம். பாலட்சுமி. ஐயோ அப்பா, அம்மா, அப்பா. நான் என்னடி பாவம் பண்ண? இப்படி எல்லாமே மொத்தமா வந்து என் தலையிலயா விழணும்? அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. போச்சுடி, என் பிள்ளை என்ன விட்டு போயிட்டான். இப்ப பாத்தியா, உங்க அப்பா நெஞ்சு புடிச்சிட்டு வந்து படுத்துட்டு இருக்காரு. இனிமே எனக்கு என்ன இருக்கு? நான் யாருக்காக வாழணும்? எதுக்காக இருக்கணும்? நானும் செத்து போறேன்டி. ப்ளீஸ் மா, அப்படி எல்லாம் பேசாத. தாங்க முடியலடா, என்னால தாங்க முடியல. உன் அண்ணன் செத்த துக்கம் என் நெஞ்ச அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ உங்க அப்பா வேற எப்படி படுத்துட்டாரு. மா, அப்பாக்கு எதுவும் ஆகாதுமா. அப்பா நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவார். நீ டென்ஷன் ஆகாத. கண்டிப்பா குணமாய் வந்துருவாருமா. எப்படிடா சொல்ற? உங்க அப்பாக்கு ஒண்ணு இல்ல, அவர் நல்லபடியா வந்துருவார்ல. எப்படி? பெத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு துக்கம் தாங்காம இப்படி வந்து விழுந்துட்டாரு. ஐயோ, என்ன பாருடா, நான் குத்துக்கலாட்டத்துல இருக்கேன். எனக்கு ஒரு சாவு வரல. என்னம்மா நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேசுறது? ஆற மாட்டேங்குது. அந்த படுபாவிங்க மொத்தமா என் கூடைய கெடுத்துட்டு போயிட்டாங்களே. நாம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி? ஐயோ டாக்டர், அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எந்த ஆபத்தும் இல்ல. மைல்டா அட்டாக் வந்து ஐயோ அட்டாக்கா? என்ன டாக்டர்? இருங்க, அவசரப்படாதீங்க. அவருக்கு செஸ்ட்ல ஒரு சின்ன பிளாக், அதனால கூட இந்த அட்டாக் வந்திருக்கலாம். அதையெல்லாம் நம்ம மெடிசன்லயே கூட கியூர் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றது என்னன்னா, அவர் இப்போ காமா இருக்கணும். எந்த ஒரு கஷ்டமான வேலைகளும் செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நீங்க எந்த விதமான டென்ஷனும் கொடுக்க கூடாது. சரிங்க டாக்டர். அவர் ஒரு 2 days இங்கேயே இருக்கட்டும். நாங்க அப்சர்வ் பண்ண பிறகு அவரை வீட்டுக்கு கூட்டு போலாம். டாக்டர், அவரை போய் இப்ப நாங்க பார்க்கலாமா டாக்டர்? ஆஃப் கோர்ஸ் நீங்க போய் பார்க்கலாம். ஆனா உள்ள போய் அனாவசியமா அழுவுறதோ அவரை டிஸ்டர்ப் பண்றதோ இருக்க வேண்டாம். ஓகே, நீங்க போய் பாருங்க. சரிங்க டாக்டர். வாங்கம்மா, உள்ள போலாம். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர், உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஆமாப்பா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்மா முகத்துல கொஞ்சம் சந்தோஷமே வந்திருக்கு. சந்தோஷம்லாம் ஏதுமா, அதான் மொத்தமா போயிடுச்சு. அப்பா, இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. இங்க பாருங்க, நம்ம பிள்ளையோட தலையெழுத்து. நம்மளோட அவன் இனிமே இருக்க மாட்டான்னு ஆயிடுச்சு. என்னங்க இப்போ ஊர்ல இருக்கிறதுலயே உத்தமனா பார்த்து ஒருத்தனை கடவுள் தன் கூட வச்சுக்கணும்னு நினைச்சிருக்காரு. எல்லாருக்கும் ஆண்டவன் படி அளக்குறானா, அவனுக்கு நாம படி அளக்குறோம்னு நினைச்சுக்குவாங்க. அக்கா, நீயும் அம்மா ஒரு நாளா சரியாவே சாப்பிடல. நீங்க வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு எனக்கும் அப்பாவுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க. நான் இங்க இருந்து அப்பாவை பாத்துக்கிறேன். வேண்டாண்டா, நான் உங்க அப்பாவை பாத்துக்கிட்டு இங்கேயே இருக்கேன். இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க. கோமதி, போயிட்டு வாம்மா. எனக்கு ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு போய் ஏதாச்சும் சாப்பிடு. அக்கா, நான் சொல்றேன் இல்ல, அம்மாவை கூட்டிட்டு போங்க. நான் இருக்கேனே. அம்மா, சொல்றேன், இங்க வா. டேய், உங்க அப்பா பக்கத்துலயே இருக்கேன்டா நானு. நீங்க இங்க இருந்து எமோஷன் ஆனா அது அப்பாக்கு நல்லது இல்லம்மா. நீங்க பேசாம அக்காவோட போயிட்டு வாங்க. அப்பாவும் அழ ஆரம்பிச்சிருவாரு. அவன் சொல்றதுதான் கரெக்ட். இரு, ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு வரேன். தள்ளுடா. அப்பா, உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்ல.
எதை பத்தியும் யோசிக்காம கவலைப்படாம நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கணும் சரியா? ம் நாங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா, அம்மாவை பார்த்துக்குமா. நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. நான் சீக்கிரம் வந்துடுங்க. தைரியமா இருங்க. பாத்துக்கோ. சரிம்மா, கிளம்புங்க. என்னென்னவோ நினைச்சு என்னென்னவோ நடந்துருச்சு பாரு. இப்படி எல்லாம் நடக்கும்னு நாம நினைச்சு பார்த்தோமா? நாம பாட்டுக்கு நாம உண்டு, நம்ம குடும்பம் உண்டுன்னு ஏதோ சந்தோஷமோ கஷ்டமோ நாம பாட்டுக்கு இருந்தோம். இப்படி குருவி கூட்ட கழிச்சு போட்டு மாதிரி ஆயிடுச்சு. உங்க அப்பா நல்லபடியா வீடு வந்து சேர்ந்தா போதும்னு இருக்கு எனக்கு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அடுத்த நிமிஷம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அம்மா, ஆமாண்டி, பட்டதெல்லாம் போதும். பேசாம வேற ஏதாவது ஊருக்கு கண் காணாம போயிட மாட்டோமான்னு இருக்கு. ஏய், என்னடி யோசிக்கிற? அம்மா, நம்ம கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு போனா போதும்ல? எங்கேயாவது வெளியில போகணுமா உனக்கு? எனக்கு அந்த கௌரியோட ஞாபகமாவே இருக்குமா. அவ வீட்டு ஆளுங்க அவ இருக்கிற காப்பகத்துக்கு போய் அவகிட்ட பேசி அவ மனச மாத்திடுவாங்களோன்னு தோணுது. ஆமாம்மா, அவ சின்ன பொண்ணுதான். ஆனா யாரா இருந்தாலும் நியாயம் கிடைக்கணும். புருஷனாவே இருந்தாலும் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறா. ஆனா அவ வீட்டு சேர்ந்தவங்க யாராவது போய் நீல கண்ணீர் வடிச்சு அவ மனச மாத்திட்டாங்கன்னா என்னடி சொல்ற? ஆமாம்மா, கொலை செய்யவே துணிஞ்ச குடும்பம். இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன வேணாலும் செய்வாங்க. எக்காரணத்தை கொண்டும் அவ மனசு மாறிடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத பத்தி தான் யோசிக்கணும். என்னடி என்னென்னமோ சொல்ற? ஆமாம்மா, கௌதமோட கொலையில அவ மட்டும்தான் ஒரே ஒரு சாட்சி. அவ நம்ம கிட்ட சொன்ன எல்லா உண்மையையும் கோர்ட்லயே சொல்லணும். ஒருவேளை அவ மனசு மாறி எதையாவது சொல்லி மறுத்துட்டானா அதுக்கப்புறம் கௌதம கொன்னவங்க யாருங்கிறத நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஆமா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு முதல்ல அவளை நம்ம காப்பகத்துல போய் பார்க்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அவங்க வீட்டு ஆளுங்க ஏதாவது சொல்லி அவ மனசு மாறிடக்கூடாது. அதுக்குள்ள நம்ம அவளை போய் பார்த்து பேசிடணும். நம்ம உடனே காப்பகத்துக்கு போலாம், சரியா? சரியா? சரி, நீ சொல்றதும் சரிதான். முதல்ல நாம அவளை போய் பார்ப்போம். டிரைவர், இங்கதான் இருப்பேன். ஓகே. வணக்கம்மா. வணக்கம், வாங்கம்மா, உட்காருங்க. பரவாயில்ல. என்ன வேணும் உங்களுக்கு? என் பொண்ணு கௌரி இங்க இருக்கா? கௌரினா அந்த கொலைகேஸ்ல சாட்சி சொல்ல போற பொண்ணுங்களா? அவகிட்ட கொஞ்சம் பேசணும். அவளை வர சொல்றீங்களா? சரிம்மா, நீங்க உட்காருங்க, நான் போய் கூப்பிடுறேன்.
இப்படி பண்ணிட்டியேடி. நாங்க உனக்கு என்னடி பாவம் பண்ணோம்? ஏண்டி உன் புத்தி இப்படி கிறுக்குத்தனமா போகுது? இத கேக்கதான் வந்தியா? தப்பு கௌரி, நீ பண்றது பெரிய பாவம். பாவம் குமார் ஒரு பாவமா அறியாதவரு. அவரை போய் உள்ள தள்ளிட்டு நீ என்னடி சாதிக்க போற? அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. வேற ஏதாவது பேசணுமா? சீ, என்ன ஜென்மண்டி நீ? பெத்தவ கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? உன்னை நினைச்சு உங்க அப்பா என்னெல்லாம் கனவு கண்டாரு, எல்லாத்தையும் சுட்டு பொசுக்கிட்டேடி. ஐயோ பாவி! சீ! இங்க பாருடி, தப்பே செய்யாத ஒருத்தரை தண்டிக்கிறத கடவுள் மன்னிக்க மாட்டாருடி. இத மட்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ சந்தோஷமா செய்யற பாவத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் கதறி அழ போறடி. ஐயோ, நம்மள காப்பாத்த யாரும் இல்லையே, யாரும் இல்லையேன்னு சோத்த பார்த்து முட்டிக்கிட்டு அழுவ. அன்னைக்கு உன்னை பார்த்து சிரிக்கிறதுக்கு 4 பேர் சுத்தி நிப்பாங்கடி. தாங்க முடியாது கௌரி, தாங்க முடியாதுடி. இத பாரு, நான் உன்னை மிரட்டல, உண்மையை தாண்டி சொல்றேன். வேணாண்டி, இது தப்பு. தயவு செஞ்சு சொல்றத கேளுடி. இப்ப என்ன கேட்கணுங்கிற? குமார் தப்பே பண்ணல, நான் சொன்னது போயின்னு போலீஸ்ல சொல்லணுமா? அதுக்கெல்லாம் வேற ஆள போய் பாருமா. நான் ஒண்ணு நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி புத்தி கேட்டு போயெல்லாம் பண்ணல. என்ன செய்யணுமோ அததான் செஞ்சேன், எது சரியோ அததான் செஞ்சேன். எதை செஞ்சா எனக்கு நல்லதோ அததான் நான் செஞ்சேன். அடி பாவி, பாவி, அடி பாவி. ஐயோ, நீ எதுக்குடி என் வயித்துல வந்து பிறந்த? நல்லா இருப்பியா? நீ உருப்படுவியா? என் வயிறு எரிஞ்சு நான் சொல்றேன், நீ விளங்கவே மாட்டடி. அடி பாவி. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தியாமா, நான் தான் சொன்னேன்ல, இவ மனச மாத்துறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கோ அந்த எல்லா வழியிலயும் ட்ரை பண்ணுவாங்கன்னு. இல்ல வனிதா, போதும், தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேசிடாதீங்க. என் பேரை சொல்ற தகுதி கூட உங்களுக்கு கிடையாது. இந்த விஷயம் மட்டும் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல? நீ இருமா வனிதா. கௌரி, உங்க அம்மா உங்ககிட்ட என்னமா சொன்னாங்க? உன்னை சாட்சி சொல்ல வேணாம்னு சொன்னாங்களா? ஐயோ, அவங்க அதை தவிர வேற என்ன சொல்லுவாங்க? வேண்டாம் கௌரி, வேண்டாம். உங்க வீட்லயே மனசாட்சியோட தப்பி தவறி பிறந்தது நீ மட்டும்தான். நீயும் மனசு மாதிரி இதே சாக்கடையில போய் விழுந்துராத. அதுக்கெல்லாம் வேற ஆளை பார்க்க சொல்லுங்க. எதுக்கு இப்படி கதவுல மாட்டின பள்ளி மாதிரி கத்திட்டே இருக்க? என்ன சொன்னாலும் நான் மனசு மாற மாட்டேன், வீட்டுக்கு வரவும் மாட்டேன். என்ன சமாதானப்படுத்தலாம் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டமாகும். இதுக்கு மேல வேற என்னடி நஷ்டம் வேணும்? பெத்த பொண்ணை இப்படி தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. கடவுளே, ஏன் இந்த பொண்ணை இப்படி புத்தி கெட்டவளா படைச்ச? ஏங்க, இப்ப வெளியில போறீங்களா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? வனிதா, இந்தமா பேசுறத கவனிச்சியா? புத்தி பேதலிச்சவ அது இதுன்னு கிளப்பி விட்டு கேஸ் ஒண்ணு இல்லாம பண்ண பாக்குறாங்க இவங்க. ஐயோ, வாங்க, இங்கதான் இருக்கீங்களா, வேற எங்கேயாவது போயிட்டீங்களா? எங்க ஒரு கொலை கேஸ்ல சாட்சியா இருக்கிற ஒரு பொண்ணை உங்க காப்பகத்துல பத்திரமா இருக்கட்டும்னு விட்டுட்டு போனா நீங்க என்னடானா அவங்க மனசை கலைச்சு விடுறவங்களுக்கு வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடுவீங்களா? என்னம்மா சொல்றீங்க? என்னமா சொல்றீங்க, நொன்னமா சொல்றீங்கன்னுட்டு அந்தம்மா இந்த பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? நிறுத்துங்க. இது பாரு கௌரி, நாங்க சொல்றத சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். இன்னைக்கு உங்க அம்மா வந்து பேசுவாங்க, நாளைக்கு உங்க அப்பா வருவாரு, மறுநாள் உங்க அக்கா வந்து பேசுவா. இப்படி ரோட்ல தெரியற ஒன்னொன்னும் உனக்கு வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த கேஸ்ல நீ முக்கியமான சாட்சி, அத ஞாபகத்துல வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். வாமா போலாம், தள்ளுங்க. கௌரி, போமா, நீ உள்ள போ. நீ கிளம்புமா, இங்க இருந்து கிளம்புமா.